நம்ம கடைசியா மாய நினைவகம் சம்பந்தமா பார்த்தோம். நினைவு மாமைத்துவத்துல மாய நினைவகம் தான் மிக முக்கியமானது. நினைவு மாமைத்துவத்துல மாய நினைவகம் தான் மிக முக்கியமான அமைப்பு. மாய நினைவகம் பார்த்தோம். பௌதிக நினைவகம், மாய நினைவகம் எப்போதும் பேரளவிலான நினைவகம், பெயரளவிலான நினைவகம் சொல்லுவோம். எப்போதும் பௌதிக நினைவகத்தை விட மாய நினைவகத்துல கொள்ளளவு அதிகமா இருக்கு. இந்த பௌதிக நினைவகத்துக்கும் மாய நினைவகத்துக்கு இடையில மாற்றீடு செய்யறதுக்காக நம்ம சட்டகம் பக்கம்னு பிரிப்போம். சட்டகம்னு கொண்டு வரோம். பிரேம் பௌதிக நினைவு கொள்ளளவை சட்டக அளவால பிரிக்கிறது நம்மளோட பிரேம்ங்கிற அமைப்பா வரும். ஓஎஸ்னால் தீர்மானிக்கப்படும். சட்டகம் பிரேம் பௌதிக நினைவு கொள்ளளவு சட்ட அளவால பிரிப்போம். உதாரணத்துக்கு 4 KB பிசிக்கல் மெமரி இருந்தா 1 KB 1 KB 1 KB பிரிப்போம். இதான் சட்டகம் சொல்றோம். இதான் சட்டகம் சம அளவா பிரிக்கிறது. அதுக்கு நம்ம முகவரியிடம் சட்டக முகவரி என்று சொல்லுவோம். பிரேம் அட்ரஸ். சட்ட அளவு ஓஎஸ் தீர்மானிக்கும். அதுக்கேற்ற மாதிரி சட்டங்கள் எண்ணிக்கை வரும். 4 சட்டகங்கள் காணப்படும். 4 சட்டகங்கள். அட்ரஸ் சைவடக்கம் 3 இடுவோம். அட்ரஸ் 0 to 3 இடப்படும். அட்ரஸ் 0 to 3 இடப்படும். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமா பார்த்துட்டு போகணும். இம்பார்ட்டன்டா சட்டக முகவரி சட்டகமா பிரிப்போம். இந்த சட்டகங்கள்ல இருக்கிற புரோகிராம தான் பக்கத்துல வைக்க போறோம். அது மாய நினைவகம், பேரளவிலான நினைவகம் சொல்லும். ஓகே, சட்டம் ஃப்ரேம் மாதிரி பக்கம் இருக்கும். பக்கம் அல்லது பக்கமாக்குதல், பேஜ் பக்கம் பேஜ் இருக்கும். பக்கம் பேரளவிலான நினைவகம்,
பேரளவிலான virtual மெமரியோட கெப்பாசிட்டியை நாம பக்க அளவால பிரிக்கணும். பேஜ் இந்த சமன்பாடு ஞாபகம் பிரிக்கணும். virtual மெமரியோட கொள்ளளவை பக்க அளவால பேஜ் சைஸால பிரிக்கணும். பேரளவு நினைவு கொள்ளளவை பக்க அளவால பிரிக்கணும். virtual மெமரி கெப்பாசிட்டியை பேஜ் சைஸால பிரிக்கணும். இது ஓஎஸ் தான் டிசைட் பண்ணும். இங்க நாம பக்கம்னு சொல்லுவோம். இப்படி செய்யறத பக்கமாக்குதல் சொல்ற பக்கம் பேஜ் அதுக்கு 6 KB இருக்கும்டா 4 5 6 பக்கமா பிரிக்கலாம். இது பக்க முகவரியா வரும். பேஜ் அட்ரஸ் வரும். ஏன் பிரிக்கும்னு தெரிஞ்சிருக்கும். பேரளவிலான நினைவு கொள்ளளவை பக்க அளவால பிரிக்கிறது தான் பக்கம்னு சொல்றோம். இதை இப்படி செய்யறத பக்கமாக்குதல் பேஜிங் சொல்லுவோம். பிரிக்கும் போது சம அளவா கொள்ளளவு வரும். ஏன் பிரிக்கும்ங்கிற அமைப்புக்கு வர போறோம். இப்போ virtual மெமரி கெப்பாசிட்டியை பேஜ் சைஸ்ல பிரிச்சா பக்கங்கள் எண்ணிக்கை வரும். தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் அறிவும். பக்க சைஸ நமக்கு ஓஎஸ் தருவார். எப்போதும் சட்ட அளவு ஈக்குவல் பக்க அளவு. இது எப்போதும் மாத்தில. சட்ட அளவு ஈக்குவல் பக்க அளவு. தியரி சட்ட அளவு ஈக்குவல் பக்க அளவு. பிரேம் சைஸ் ஈக்குவல் பேஜ் சைஸ். ஆல்வேஸ் எப்போதும் சட்ட அளவு ஈக்குவல் பக்க அளவு. சட்ட அளவு ஈக்குவல் பக்க அளவு. நல்லா கவனிங்க. அடுத்த கிளாஸோட ஓஎஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த மண்டே முடிஞ்சிடும். ஃப்ரைடே இது நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆகும். நெட்வொர்க்கை ஸ்டடி பண்ணணும். எப்படி படிக்கணும்னா பேப்பர் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு போல் தியரியை மெமரி பண்ணாம ஒரு 3 times படிக்கணும். திரும்ப திரும்ப என்னென்ன செக்ஷன் இருக்கின்ற. அது பிறகு நீங்க கேள்வி செஞ்சு படிக்கணும். அது பிறகு நான் செஞ்சு காணதுக்கு பிறகு ஒருக்கா பார்க்கணும். ஒவ்வொரு யூனிட் வைஸா கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கட்டும் ஈஸியா இருக்கும். ஓகே. இப்ப நம்ம முழு அட்ரஸ் பிரதான நினைவக முகவரி மெயின் மெமரி பிரதான அல்லது பேரளவிலான பிரதான அல்லது பௌதிக நினைவு பிசிக்கல் அட்ரஸ் பௌதிக நினைவக முகவரி நினைவக முழு ஃபுல் அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் செல்றோம்ல தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் முகவரி எப்போதும் சட்டக முகவரி பிளஸ் இடப்பேஜ் பேஜ் என்று சொல்லுங்க. இடப்பேஜ் டிஸ்பிளேஸ்மென்ட் முகவரி சேர்ந்ததுதான் ஃபுல் மெயின் அட்ரஸ் மெயின் மெமரி அட்ரஸ் அறியும் அல்லது பிசிக்கல் மெமரி அட்ரஸ் அறியும். எப்போதும் பிசிக்கல் மெமரின்னா அதிகபட்சம் செல்லுவோம். பிசிக்கல் மெமரி சட்ட முகவரி பிளஸ் இடப்பெயர்ச்சி முகவரி டிஸ்பிளேஸ்மென்ட் அட்ரஸ் ஃப்ரேம் அட்ரஸ் பிளஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் அட்ரஸ் தான் நம்மட பிசிக்கல் ஃபுல் அட்ரஸ் ஆக
அல்லது மெயின் மெமரி அட்ரஸ் ஆக நாம கால் பண்ணுவோம். இது ஃபுல் கம்ப்ளீட் அட்ரஸ். அதன் டிஸ்பிளேஸ்மெண்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸ் சட்ட முகவரி பிளஸ் இடப்பெயர்ச்சி முகவரி. டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது நம்ம சட்டகத்தை உதாரணத்துக்கு நிறைய போல சைவர் உண்டு. சட்டக முகவரி இருக்கும் தானே, சட்டக முகவரி இன்னும் நல்லா பிரிவோம் 350 என்று வரும் உள்ளு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். இடப்பெயர்ச்சிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது நம்ம சட்டகத்தை மேலும் பல பிரிவுகளாக பிரித்தல். சட்டகத்தை மேலும் பல பிரிவுகளாக பிரிக்கிறது தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம். இடப்பெயர்ச்சி ஈக்குவல் சட்டகத்தை மேலும் பல பிரிவுகளாக பிரித்தல். அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப சட்டக முகவரி, அப்ப ஒரு மெயின் மெமரி அட்ரஸ், ஒரு சாஃப்ட்வேருக்குரிய ஒரு ப்ரோக்ராமுக்குரிய மெயின் மெமரி அட்ரஸ் சொன்னா அது சட்டக முகவரி பிளஸ் இடப்பெயர்ச்சி முகவரி அதிகம். இதுல எக்ஸாம்பிள், இதுல நம்ம 1-350 சேர்த்து டாட் வைக்கிற குறைய 1-350 வரும். அல்லது 1 பாக்ஸ் காட்டுவார் 350. முன்னுக்கு எப்போதும் அது தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். முன்னுக்கு எப்போதும் சட்டக முகவரி ஃப்ரேம் அட்ரஸும் பின்னுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸ் வரும். இத பைனரி வடிவில மாத்தி தருவார். 1.350 1.350 வரும். இடப்பெயர்ச்சி ஈக்குவல் சட்டத்தை மேலும் பல பிரிவுகளாக பிரித்தல்ங்கிற அமைப்பு வரும். இல்ல டொட் வச்ச பிள்ளை இல்ல, டொட்டும் வைக்கலாம், டொட் பாவிக்கா இல்ல. இப்ப கூட டொட் வச்சு வந்தாலும் பிள்ளை இல்ல, சேர்த்து வார அட்ரஸ் தான் கூட வருது. இது பைனரியில மாத்தி போட்டு சேர்த்து வரும். பிக்சன் அளவு இல்லை, இத்தனை பிட்னா பிக்சன் அளவு இல்லை. முன்னுக்கு வர நமக்கு தேவையான உள்ள ஏஜென்ட் கேட்டா மெயின் மெமரி கேட்டா சட்ட முகவரி பிளஸ் இடப்பெயர்ச்சி முகவரி இருக்கும், ரெண்டு சேர்ந்து இருக்கும். அதுல எப்போது முன்னுக்கு சட்ட முகவரி பின்னுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் முகவரி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமை பொறுத்த மட்டுக்கு அது சட்டகத்திலையும் பக்கத்திலையும் ஒரே இடத்துல வைக்கப்படும். இடப்பெயர்ச்சி ரீதியா. அடுத்தது பேரளவிலான விர்ச்சுவல் ஃபுல் அட்ரஸ். பேரளவிலான விர்ச்சுவல் ஃபுல் அட்ரஸ், விர்ச்சுவல் மெமரி ஃபுல் அட்ரஸ். ஃபுல்லுன்னு செல்ல தேவையில்ல, விர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் சொன்னா இங்க பக்க முகவரி பிளஸ் இடப்பெயர்ச்சி முகவரி இருக்கும். இது பக்க முகவரி வரைக்கும், பக்க முகவரி பேஜ் அட்ரஸ், இது பக்க முகவரி இடப்பெயர்ச்சிங்கிறது. இங்க வந்து இடப்பெயர்ச்சிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்,
பக்கத்தை மேலும் பல பிரிவுகளாக பிரித்தல். இந்த இடப்பெயர்ச்சி பக்கத்தை மேலும் பல பிரிவுகளாக பிரிக்கிறது. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். இங்க நம்ம இங்க பக்க அட்ரஸ் என்னன்னு கேட்டா 2 டிஸ்பிளேஸ்மெண்ட் 350 2 350 வரலாம். எப்போதும் அநேகமாக பக்கமும் சட்டமும் தான் வேறுபடும். அல்ல ஒரே மாதிரியும் வரலாம். ஆனா இடப்பெயர்ச்சி மாறாது ஒரு நிரலை பொறுத்த மட்டுக்கு. ஒரு ப்ரோக்ராம் சட்டகத்திலும் ஃப்ரேமிலும் பக்கத்திலும் ஒரே இடப்பெயர்ச்சியில் வைக்கப்படும். சேம் டிஸ்பிளேஸ்மென்ட்ல வைக்கப்படுமா? இந்த நாலேஜும் இருக்கணும். டிஸ்பிளேஸ்மென்ட் மாறாது. ஒரு சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டுக்கு மாற்றீடு செய்யும் போது ஒரே இடத்துல டிஸ்பிளேஸ்மென்ட் பொறுத்த மட்டுமே பொறுத்து வேறுபடும். அதை பத்தி ப்ரோக்ராம் ஒரே டிஸ்பிளேஸ்மென்ட்ல இருக்கணும். அது ரூல்ஸ் கட்டாயம். எந்த பக்கத்துல இந்த சட்டத்தில் இருந்தாலும் ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட்ல வைக்கப்படும் அடையாளம் காட்டுறதுக்காக. இங்க எங்க வைக்கப்பட்டுச்சோ அதே இடத்துல இங்க எவ்வாறு பக்கத்துல பிரிச்சு வச்சோமோ அதாவது சட்டகத்துல பிரிச்சும் அதே அட்ரஸ்ல வைக்கணும். டிஸ்பிளேஸ்மென்ட் மாறவே மாறாது. பக்கம் சட்டங்கள் மாறலாம். அது பேஜ் டேபிள பொறுத்து. MMU மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட் இது ஒரு ஹார்ட்வேர் CPU உடன் இணைந்து தொழிற்படும். CPU ஜாயின் பண்ணி தொழிற்படும். CPU இணைந்து தொழிற்படும் ஹார்ட்வேர் MMU. CPU இணைந்து தொழிற்படும். இவர் நம்முடைய பௌதிக முகவரியையும் MMU CPU இருக்கும். CPU ஓர்டர் போடும். வேறுதான் இணைப்பார் மாற்றீடுக்கு பௌதிக முகவரியையும் பேரளவிலான முகவரியையும் வர்ச்சுவல் மெமரியையும் புல் முகவரிய பேரளவிலான நினைவக முகவரியும் பௌதிக முகவரியும் பௌதிக நினைவக முகவரியையும் பௌதிக முகவரி நினைவக கொண்டு வந்துடணும். பேரளவிலான நினைவக முகவரியையும் இணைக்கிற ஒரு ஹார்ட்வேர் பார்ட்ஸ் தான் MMU உண்டல்றோம். பௌதிக முகவரியையும் பேரளவிலான முகவரியை இணைக்கிற ஒரு ஹார்ட்வேர் பார்ட்ஸ் தான் MMU எடுக்கும். பௌதிக முகவரியையும் மாய முகவரியையும் பிசிக்கல் மெமரி அட்ரஸையும் வர்ச்சுவல் மெமரி அட்ரஸ் இணைக்கிறாள் MMUங்கிற ஹார்ட்வேர் பௌதிக நினைவு முகவரியையும்
virtual memory இணைக்கிற ஹார்ட்வேர் பார்ட்ஸ் தான் MMU. இது CPU தான் அதை ரன் பண்ணும். CPU தான் அதை டோட்டலா ரன் பண்ணும். MMU வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இணைக்கும். ஹார்ட்வேர் பார்ட்ஸ் வந்து ஹார்ட்வேர் வந்து CPU இணைந்து தொழிற்படுற ஒரு டிவைஸ் MMU. இதன் பிசிக்கல் நினைவு முகவரியையும் பேரளவு நினைவு முகவரியையும் ஜாயின் பண்ணி மாற்றீடு செய்யறதுக்கு உதவும். மாற்றீடு செய்யறதுக்கு உதவும். மாற்றீடு செய்ய உதவுதல். இது ஃபுல் அட்ரஸ் ஜாயின் பண்ணுமா? ஃபுல் அட்ரஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ளும். அதான் MMU மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட்டாக பார்க்கும். ஓகே, இப்ப கேள்விக்கு வாங்க. பின்வரும் மாய நினைவகம் மாயண்ட வர்ச்சுவல் மெமரி தொடர்பான கூட்டுக்கள் சரியானது. ரெம்மின் அளவை பௌதிக அளவில் அதிகரித்தலாகும். பௌதிக பிசிக்கலா அதிகரிக்கிறது பிள்ளை. நான் வர்ச்சுவல் மெமரி யூஸ் பண்ற நோக்கம் வந்து கன்செப்ட் ரீதியா அதிகரிக்கிறது. ரெம்மின் அளவை கருத்தாக்கம்னா கன்செப்சுவல் அடிப்படையில அதிகரிக்கிறங்கிறது சரி. கன்செப்ட்ஸ்னா தேவைக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறமே ஒழிய பிசிக்கலா மெயின் மெமரி கூடாது. மாய நினைவகத்தின் அதிகரிப்பதன் மூலம் பிரதான நினைவக கொள்ளளவை அதிகரிக்க முடியும். புல வர்ச்சுவல் மெமரியை கூட்டுறதால மெயின் மெமரியை கூட்டையில டெம்பரரி மாற்று ஆப்ஷனுக்கு நாம ஏற்பாடு செய்யலாம். புல மாய நினைவு கொள்ளளவு ரெம்மினை விட ரெம்மின்டா பிசிக்கல் மெமரியை விட எப்போதும் கூடுதலா இருக்கும். அது தெரிஞ்சிருக்கணும். மாய நினைவு கொள்ளளவு ரெம்மினை விட எப்போதும் கூடுதலா இருக்கும். இதுக்கு நாம BD என்று பார்த்தோம். ரெண்டாவது பாருங்க, மாய நினைவும் பிரதான நினைவும் தொடர்பான கூற்றுக்கள் சரியானது. மாய நினைவத்தை சமபதிகளா பிரித்தல். வர்ச்சுவல் மெமரியை சமபதிகளா பிரித்தல் சட்டம்ங்கிறது புல. என்ன வரும்? பக்கம். மாய நினைவத்தை சமபதிகளா பிரித்தல் வந்து பக்கம். பிரதான நினைவத்தை சமபதிகளா பிரித்தல் பக்கமாக்குதல் பேஜிங்கிற புல, அது சட்டம். இது பக்கமாக்குதல்னு சொல்லுவோமா? மாய நினைவத்தை சமபதிகளா பிரிச்சு பக்கத்தை உருவாக்குறது சொல்ற பேஜிங், பக்கமாக்குதல்னு சொல்லலாம். பக்கம் சட்டம் என்பவற்றை இடப்பேச்சு மாறாது. சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கு ஒரு ப்ரோக்ராம் பொறுத்த மாட்டுக்கு. பக்கம் சட்டம் இடப்பேச்சு வேறுபடும்டா சாரி சரி, இது புல. பக்கம் சட்டம் என்பவற்றை இடப்பேச்சு வேறுபடும்டா புல. வேறுபடாத இடப்பேச்சு ஒன்றுதான். பக்கம் சட்டம் தான் மாறலாம், ஒரே மாதிரியும் வரலாம், மாற இயலும். பக்க முகவரியானது சட்ட முகவரியில் தங்கி காணப்படும். டிபெண்டரிக்குண்டா புல. இண்டிபெண்டன்ட் தான் ரெண்டு பேருக்கு இடையில கனெக்ஷன் இருக்கும். பேஜ் அட்ரஸுக்கும் ஃப்ரேம் அட்ரஸுக்கும் அல்லது மெயின் மெமரிக்கும் பிசிக்கல் மெமரிக்கு இடையில பிசிக்கல் மெமரிக்கும் வர்ச்சுவல் மெமரிக்கு இடையில லிங்க் இருந்தாலும் தனித்தனி இண்டிபெண்டன்ட் இருப்பாள். அவளுக்கு இடையில டிபெண்டன்ட் இருக்க மாட்டேன், இண்டிபெண்டன்ட் தான் காணப்படும். சுயாதீனமா தான் இருப்பா, ஆனா இணைந்து தொழிற்படுவாங்க. இப்ப இந்தியாவும் இலங்கையும் இணைஞ்சு தொழிற்படுதுண்டா, இந்தியாவும் இலங்கையும் இணைஞ்சு தொழிற்படுதுன்ற அர்த்தம் ரெண்டு பேரும் ஒன்று இல்லை. அவளுக்கு தனித்தனி முகவரி இருக்கும், என்ன தேவைக்கு இணைஞ்சு தொழிற்படுவா. அப்ப எப்போதும் பிசிக்கல் அட்ரஸுக்கும் வர்ச்சுவல் அட்ரஸுக்கும் லிங்க் இருக்கும், ஆனால் தனித்தனியா இருக்கும். தேர்ட் வந்து பக்கம் சட்டம் என்பவற்றுக்கு இடப்பேச்சு மாறாது. ஒரு ப்ரோக்ராமை பொறுத்த மட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பக்கத்திலையும் ஒரே இடப்பேஜ்ல இருக்கும், சட்டத்திலும் ஒரே இடப்பேஜ்ல இருக்கும், ரெண்டும் மாறாது.
பேஜ் எடுத்தோம்னா 2 இடப்பேஜையும் ஒரு ப்ரோக்ராம் மாற்றீடு செய்யும் போது எந்த பக்கத்துல இருந்துச்சோ, எந்த சட்டத்துல இருந்து அந்த பக்கத்துல வைக்கப்படும், எந்த பக்கத்துல இருந்துச்சோ அந்த சட்டத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட்ல வைக்கப்படும். ஆனா பக்கம் சட்டகம் மாறுமா? அது பேஜ் டேபிள பொறுத்து. ஓகே, அப்ப 3வது விட 2வது மூணாவது கேள்வி, பின்வற்றில் மெய்நிகர் முகவரி. மெய்நிகர்னால் வர்ச்சுவல் மெமரி தான். நிறைய பேர் இருக்கு தமிழ்ல. பின்வற்றுள் மெய்நிகர் முகவரிகளை பௌதிக முகவரிகளா படமாக்கும் வன்பொருள் ஹார்ட்வேர் மெப்சிடும். ஹார்ட்வேர்ன்னு சொன்னா அது எப்போது MMU தான். அதுக்கு CPU வந்து சப்போர்ட் பண்ணும். பின்வற்றில் மெய்நிகர் முகவரிகளையும் பிசிக்கல் மெமரியையும் மெப் பண்ற ஹார்ட்வேர் வந்து இது 2019 கேள்வியா இருந்துச்சு. 2019 கேள்வி இது. 2020 அதை இதை மாத்தி போட்டிருந்தாரு பாருங்க. 4வது அதே கேள்வி மாறி வந்துருக்கு. மேற்குறித்த வரைபடத்தில் மத்திய செயற்பாட்டலகில் ஏயினால் காட்டப்படும் வன்பொருள் பகுதியில் வன்பொருள் ஹார்ட்வேர் பார்ட்டில் தற்போது இயங்கும் முறைவழியின் நினைவக மொழிபெயர்ப்பு படங்களை கொண்ட ஒரு பதிவக தொகுதி உள்ளது. இயங்கும் முறைவழியின் நினைவக மொழிபெயர்ப்பு படங்களை கொண்ட மெமரிய மொழிபெயர்ப்பு படங்களை கொண்ட ஒரு பதிவு தொகுதி உள்ளது. நட்பு முறைவழியின் கரண்ட் ப்ராசஸில் ஒரு உள்ளீடாக வர்ச்சுவல் அட்ரஸ் வழங்கப்படும் போது உரிய பிசிக்கல் முகவரியை வெளியிடுகிறது. அப்ப 2 பேருக்கு இணைப்பை ஏற்படுத்துற ஹார்ட்வேர் யார்? என்ன வரும்? வந்து ஒரு ஹார்ட்வேர்னு சொல்றார். அவர் என்ன செய்யறாருன்னா பிசிக்கல் மெமரியையும் வர்ச்சுவல் மெமரியையும் மெய்நிகர் முகவரியையும் இணைக்கார். எனவே என்ன வரும்? நினைவக முகாமைத்துவ அலகு. போன முறை MMU போட்டு இப்ப நினைவு முகாமை தமிழுக்கு இதை மட்டும் போட்டிருக்கேன். இங்கிலீஷ்லையும் மெமரி மேனேஜ்மெண்ட் யூனிட். 4வதுக்கு திரும்ப 4வது விட வரும். அஞ்சாவது பேஜ் டேபிள பத்தி பார்ப்போம். அஞ்சாவது எழுதாகும் ஒரு கணனியில் இது 2020 கேள்வி நினைக்கிற 4வது 5வது. ஒரு கணினியில் பயனர் செய்னர்களின் பருமன் பௌதிக நினைவகத்தின் பருமனை விஞ்சலாம்டா தாண்டலாம். ஒரு செய்னர்களின் பருமன் ஒரு சாஃப்ட்வேருக்கு தேவையான ரேம் வந்து நம்மகிட்ட மெஷின்ல இருக்கிற பிசிக்கல் மெமரியை விட மேக்சிமம் அதிகரிக்கலாம். அதான் மிஞ்சலாம்டா தாண்டலாம். அதை விட மோவா இது தேவைப்படலாம். ஒரு கணினியில் பயனர் செய்னர்களின் பருமன் பௌதிக நினைவகத்தின் பருமனை விட அதிகரிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் ஓட்டோகேட் போட்டோம்டா, ஓட்டோகேட் பெரிய அப்ளிகேஷன்கள் போட்டோம்டா தாண்டி போய் தரும். அத்துடன் செய்நிரல்களின் தேவைப்படும் பகுதிகள் மாத்திரம் பிசிக்கல் நினைவகத்தில் பேணப்படுகின்றன. தேவைப்படுறது மட்டும் பிசிக்கல் மெமரியில் வைக்கின்ற அடுத்து எங்க இருக்கும்? வர்ச்சுவல் மெமரியில இருக்கும். தேவைப்படுறது மட்டும் பிசிக்கல் மெமரியில வச்சுட்டு மற்றதை மாற்றீடு செய்ய போறோம். இடம் இல்லாத பாருங்க, ஒரு அப்ளிகேஷனுக்கு எப்ப இடம் இல்லாம வரும்? ரெம்மை விட அதிகமான நினைவகம் தேவைப்படுற தேவைதான் செய்யும். இந்த தேவைத்தை நாம் என்ன செய்யறோம்?
இந்த சட்டமாக்குறது, பக்கமாக்குறது, மாற்றீடு செய்யறது தானே செய்யறது. இந்த பக்க அட்டவணை எல்லாம் உருவாக்குறது காரணமாக இருக்கலாம். பதுக்க நினைவகத்தை பயன்படுத்துதல் சம்பந்தம் இல்லை. தொடர் ஒதுக்கீடு இது பைல் சம்பந்தப்பட்ட இது. கோப்பு ஒதுக்கீடு பெட் எம்எம்யூ வரணும்னா ஹார்ட்வேர் வரணும். அது பிசிக்கல் மெமரி இணைக்கணும். இந்த பக்கங்கள் சட்டங்கள் பக்க அட்டவணை இப்ப பார்க்க போறோம். இதுல ரீசன் தான் இதன் காரணம். ஏன் நாம பிசிக்கல் மெமரியில கொஞ்சத்தை வச்சுட்டு கொஞ்சத்தை வர்ச்சுவல் மெமரிக்கு மாத்திரம்னு சொன்னா ரெம்ல இடம் இல்லாத போது மல்டி ப்ரோக்ராம் செய்யறதுக்கு தான் இந்த செயற்பாடை கொண்டு வரோம். அதுக்குதான் நம்ம பேஜும் பக்கம் அடுத்தது சட்டங்கள் ஃப்ரேம்ஸும் பக்க அட்டவணை வரப்போகுது. அதை பத்தி பார்ப்போம். எல்லாம் வழங்கியோன்னு ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன் நம்மகிட்ட மெஷின்ல 2GB ரேம் தான் இருக்கு. நம்மட வர அப்ளிகேஷன் 4GB கேக்குதுன்னு சொன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரரியா வச்சு செய்வோம். உதாரணத்துக்கு கல்யாணம் ஒரு நடக்க போகும். நம்மட வீட்டுல ஒரு 200 பேர் தான் இருக்கலாம். கல்யாண வீட்டுக்கு 300 பேர் வருதுன்னு வச்சுக்கோம். ஒரு கொட்டில் அடிக்கும். கொட்டில் தான் வர்ச்சுவல் மெமரி. என்ன செய்யற உள்ளுக்கு இப்ப ஒரு வலிமா சாப்பாடு கல்யாண சாப்பாடு போறோம்னு வச்சுக்கோம். 300 பேருக்கு சாப்பாடு வீட்டுல 200 பேர் அடங்கானும் இப்ப 200 பேருக்கு வந்து சாப்பிடக்குள்ள சாப்பிட முடிச்சாக்களை கொண்டு போய் எங்க வைக்கிறது கொட்டில வைப்போம். நம்ம டெம்பரரி கொட்டில வைப்போம். ஒரு திரும்ப அவர் அனுப்பிட்டு போட்டு முடிஞ்சோடனே திரும்ப இவர்கிட்ட எடுத்து இப்படி மாற்றீடு செய்வாங்களா. இப்ப வெட்டிங்ல சாப்பாடு போட்டா ஒரு ஒரு கொட்டையும் நடிச்சு வச்சுப்பாங்க. வாராக்களை சாப்பிட்டு முடிச்சாக்கல டெம்பரரியா வச்சுக்கிறது. அது போல வர்ச்சுவல் மெமரி நாம வச்சுப்போம். பெரிய அப்ளிகேஷன் வர போகல அவர கொஞ்சத்தை ரன் பண்ற கொஞ்சத்தை கொண்டு போய் எங்களை வச்சுக்கிறங்கிற ஆப்ஷனை தான் இதுல சொல்லியிருக்கேன். இப்படி செய்யறேன்னு சொன்னா நாம கட்டாயம் என்ன வேணும்னா பேஜஸ் பண்ணணும், சட்டங்கள் பண்ணணும், பக்க அட்டவணை உருவாக்கணும். பக்க அட்டவணை என்னன்னு பார்க்க போறோம். நம்ம விட்டு அஞ்சாவதுக்கு இப்ப ஸ்ட்ரக்சர்ல முதலாவது வாங்க.4GB பகுதி நினைவகத்தை 8GB நினைவகத்தையும் கொண்டுள்ள ஒரு முறைமையில் 512KB பக்கம் பயன்படுத்தப்பட்டால் உருவாக்கக்கூடிய பக்கங்கள் எண்ணிக்கை பக்க முகவரி வீச்சு என்பனையாது. சட்டங்கள் எண்ணிக்கை சட்ட வீச்சு என்பனையாது. இதை நம்ம போர்டுல பார்க்க போறோம். பி பகுதி நினைவகத்தின் கொள்ளளவை கருதும் போது மேற்குறித்த கணில் மெய்நிரல் நினைவகம் எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது அனுகூலம் யாது. வர்ச்சுவல் மெமரியின் அனுகூலம் என்று பற்றி அதை பத்தி பார்ப்போம். சீல ஏ பிராணிவம் ஒன்றின் பௌதிக முகவரியை கருது. இவற்றில் சட்ட முகவரி பேச்சு முகவரி என்பன யாது. எப்போதும் சீல ஏ எழுதுங்க. சட்ட முகவரிங்கிறது என்ன வரும்? சட்ட முகவரின்னு சொல்லி போட்டு எழுதணும். முன்னுக்கிற முகவரி வரும் 000ங்கிற அமைப்புல சட்ட முகவரி எழுத போறோம். நீங்க தனியா எழுதி காட்டணுமா? சட்ட முகவரின்னு சொல்லி போட்டு 00 இது பைனரி வடிவில் அமைப்பு வரும் சட்ட முகவரிக்கு. பேச்சின்றாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். பெயர்ச்சி எங்க பெயர்றார் என்று வரும் பேச்சு. இதுக்கு 10110110 வரும். அப்படி பெருக்கி காட்ட போறோம். தெரியல. நம்மள சீப்பாட்டை செய்யுங்க. சீப்பாட்டை சட்ட முகவரி முன்னுக்கு ஒரு மெயின் மெமரி ஒன்ற பகுதி முகவரியை கருதுக. பிசிக்கல் மெமரியில முன்னுக்கு வர்றது எப்போதும் சட்ட முகவரி, பின்னுக்கு வர பேச்சு முகவரி இடப்பேச்சு முகவரி டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல சீல ஏ பாட்டுக்கு பி பாட்டை பாருங்க. இப்படி கேள்வி வரும். அப்புறம் நாம் ஏஎம்பியும் செய்வோம்.
ஒரு பிரயோகமானது மாய நினைவகத்தின் என்ன முகவரியில் தொழிற்படுகிறது? ஒரு பிரயோகமானது மாய நினைவகத்தின் என்ன முகவரியில் தொழிற்படுகிறது? 8 பிட்டுகள் பக்கத்தை குறிக்க தேவைப்பட்டால் விலாசத்தின் பக்கம் மற்றும் பேச்சு பெருமானங்கள் எழுதுக. இப்ப பக்கம் என்ன வரும்? பக்கத்துக்கு முதல் 8 பிட் வரும். பக்கத்துக்கு முதல் 8 பிட் 01 0 1 1 1 0 2 4 6 8 2 4 6 01 01 கவனமா பார்த்து எழுதணுமா? 4 1 0 8 பிட்ல எழுதணும் கவனமா. நீ கீழுக்கு எழுதுங்க, நீங்க அம்புக்குறி எழுதுறாங்க. பேச்சு பேச்சுன்னு சொல்லிவிட்டு எழுதணும். பேலன்ஸ் பிட்ட ஒழுங்கா பார்த்து எழுதணும். இந்த 8 பிட் போனா மிச்சமா பேலன்ஸா வராது. ரெண்டு 4 6 8 போனா மிச்சமா வர்றது டிஸ்பிளேஸ்மென்ட் அறியும். கீழுக்கு அம்புக்குறி போட்டு காட்டுறல எக்ஸாம்ல பக்கத்துக்கு இந்த அட்ரஸ் வரும் 8 பிட், பேச்சுக்கு இன்னது வரும். ஏன்னா மாய நினைவகத்துல எப்போதும் முன்னுக்கு பக்கம் இருக்கும், பின்னுக்கு பேச்சு இருக்கும். மெயின் மெமரிகள் பிசிக்கல் மெமரியில முன்னுக்கு சட்டம் இருக்கும், பின்னுக்கு பேச்சு இருக்கும். டிஸ்பிளேஸ்மென்ட் அது குறிச்சு காட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எத்தனை பிட்? ஸ்ட்ரக்சர்ல ஏ பாட்டு எடுங்க. ஏ பாட்டுக்கு முதல் ஒரு தியரி தெரிஞ்சிருக்கணும். அளவீடு நம்ம இங்க அளவீடு நமக்கு தேவைப்படும். அளவீடு 8 பிட்ஸ் ஈக்குவல் 1 பைட். 1024 பைட்ஸ் ஈக்குவல் 2/10 கூடுதலா பெருமானம் வரும்போது அடி 2 அடுக்கத்தை எழுதணும். 1024 பைட்ஸ் ஈக்குவல் 1 KB. திரும்ப 2/10 1024 KB ஈக்குவல் 1 MB. 1024 MB ஈக்குவல் 1 GB கெப்பாசிட்டி வரும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளோட கல்குலேஷன் பாட்டுக்கு இந்த செக்ஷன் கட்டாயம் தேவைப்படும். இந்த பாட்டை நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்போதும் பெரிய கல்குலேஷன் வரும்போது அடி பேஸ் 2 எக்ஸ்போனான தான் செய்யணும். இதையும் எக்ஸாம் போகும்போது பார்த்துட்டு போகணும், சில மறந்துடும். அங்க டெராபைட்ஸுக்குலாம் நமக்கு கேள்வி வராது. நம்ம மெமரியை பத்தி பார்க்கணும், இங்க ஹார்ட் டிஸ்கை பத்தி பார்க்கல. மெமரியில ஜிபி அளவு மட்டும்தான் இருக்கு மேக்சிமம். டெராபைட் இங்க பேப்பர் கிளாஸ் பொறுத்த மட்டும் தேவையான நோட்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். எக்ஸாமுக்கு எது கேள்விக்கு வருதோ அதை மட்டும்தான் நம்ம செய்வோம். இங்க நோட்ஸ்ல சில எக்ஸ்ட்ராவெல்லாம் படிப்போம். இங்க இந்த எக்ஸாமுக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் பார்ப்போம்.
ஸ்ட்ரக்சர்ல ஏ பாங்க, ஸ்ட்ரக்சர்ல ஏக்கு வாங்க. ஏல முதலாவது உருவாக்கக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பக்க எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் பேஜ் வந்து பக்க எண்ணிக்கை வந்து இப்போது பேரளவிலான நினைவக கொள்ளளவு. இந்த வாய்ப்பாடு எழுதணுமா? பேரளவிலான நினைவக கொள்ளளவை பக்க அளவால பிரிக்கணும். virtual memory capacity பேஜ் சைஸால பிரிக்கணும் பக்க அளவால. தரப்பட்டிருக்கு 512 பக்க கேபியா தரப்பட்டிருக்கு. இப்போ 8 பிட் வந்து பக்கத்துக்கு கொடுக்கப்படும் சொன்னா மிச்சம் அவ்வளவும் இடப்பேஜுக்கு வரும். 8 பிட் தானே வரணும். 8 பிட்ல எழுதிக்கணும். நான் இந்த பேரளவிலான நினைவக கொள்ளளவு வந்து பக்க அளவா வரும். பேரளவிலான கொள்ளளவு வந்து நமக்கு தரப்பட்டிருக்கு virtual memory. AGB பக்க அளவு 512 KB தரப்பட்டிருக்கு. பக்கங்கள் எண்ணிக்கையை காட்ட சம அளவு கொண்டு வரணும். கேபிஐ கொண்டு வந்ததான் பிரிக்கிற லேஸ். இதே ஜிபி கொண்டு வந்தீங்கன்னா தசமானதுல வரும், கஷ்டம். அதுல மிக லேசான கணிப்பு 2 சொன்னா ஜிபின்னு சொன்னா 210 ஜிபி 210 வரைக்கும் எம்பி ஆகும். இன்னும் 210 வரைக்கும் கேபி ஆகும். 512 2 கேபியா மாத்தலாம். இப்படி மாத்தினா தான் பெரிய அளவோடு வந்தா பிரிக்கிற லேசி. பேரளவிலான நினைவக கொள்ளளவு virtual memory capacity பேஜ் சைஸால பிரிக்க போறோம். பேரளவிலான நினைவக கொள்ளளவு பக்க அளவால பேஜ் சைஸால பிரிக்க போறோம். 8GB. இப்ப இதுல கேபிக்கு வந்தா தான் பிரிக்கிற லேஸ் அறிக்கும். இதுலயும் அடுக்குகள் யூஸ் பண்ணணும் நாம பெரிய அளவோடு வரும்போது. அப்ப ஈஸியா இருக்கும். 216 பெறும்னா 12 தாண்டும்னு சொன்னா எக்ஸ்போனன்ட் எல்லாம் கொடுக்கணும் கூட. இப்ப 2 கேபி வெட்டுப்பட்டு 2 அடி சமனா இருந்த அடுக்கள் கூட்டப்படும். இது தெரியும் அந்த அளவீடு. ஜிபி எப்படி மாத்துறது, பெரிய அளவீடு சின்னதா மாத்துறேன்னு சொன்னா 210 பெருக்கி வரணும். 223 2 பிரிக்கணும். அடி சமனா இருந்த அடுக்கள் கூட்டுப்படும். அடி சமனா இருந்தா பிரிக்கும் போது அடுக்குகள் கழிவடும், பெருக்கும் போது கூட்டுப்படும். இது நம்மளோட நார்மல் தியரி. எனவே இது 214 பக்கங்கள் இருக்கும். 212 தாண்டினா அதை பெருக்கி கொடுக்க தேவையில்லை. 212 தாண்டினா பெருக்கி கொடுக்க தேவையில்லை. 214 பக்கங்கள் இருக்கும்.
இப்ப பக்க முகவரி வீச்சு கேட்டா நெட்வொர்க்ல படிச்ச மாதிரி சைவர்ல ஆரம்பிக்கிறதால எப்போதும் ஐடில அப்படிதான் ஜீரோல ஆரம்பிக்கிறதால நம்ம 02 அல்லது 0 days 2 -14 கொடுக்கணும். ஏன் -1 கொடுக்கும்? சைவர்ல ஆரம்பிக்கிறதால அதோட வீச்சு வந்து ஒன்று எண்ணிக்கை தான் 2 அற்ற சிஸ்டம்டா நம்ம பார்த்தோம் தானே 4 பக்கத்துக்கு அற்ற சிட்டா 0 1 2 3 ஒன்று குறைஞ்சியாம வரும். 4 பக்கத்துக்கு அற்ற சிட்டா சைவர்ல இருந்து ஆரம்பிக்கிறதால ஒரு அட்ரஸ் குறைஞ்சாம வரும். எப்போது 0 1 2 3 தான் வரும். சைவடக்கம் 2 -14 வரும். அது எப்ப 2 எப்ப தேவைப்படும்? நம்ம இப்ப ஒரு 1 GB 2 பெருக்கினா அது MB மாறும். இன்னொரு 2 பெருக்கினா KB மாறும். இன்னொரு 2 பெருக்கினா பைட்ஸா மாறும். பைட்ஸ் தேவையில்லை, இங்க KB தானே தேவைப்படுது. பைட்ஸுக்கு மாத்தி செய்யறது வேஸ்ட். இது பிரிச்சு பாக்குறதானே, எண்ணிக்கை பாக்குறதானே. ஒரு இது பெரிய அளவுட்டுக்கு சின்ன அளவுட்டுக்கு கொண்டு வந்தோம்னா ஈஸியா பிரிக்கலாம். KB இன்னும் பைட்ஸுக்கு மாத்திட்டு செய்யலாம். தேவையில்லாத விஷயம். சின்ன அளவோடு KBக்கு சமனாக்கி போட்டு பிரிச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும் இப்படி வார கேள்விகளுக்கு. நீங்க செய்யலாம், பிரச்சனை உங்களுக்கு ஒர்க் கூடுதலா இருக்கும். அப்படி 2 பெருக்கினா GB MB மாறும். 2 பெருக்கினா KB மாறும். 2 பெருக்கினா பைட்ஸா மாறும். இன்னும் 2 பெருக்கினா 2 பெருக்கிட்டு 8 பெருக்கினா பிட்ஸா மாறும். இது 1 GB 2 வர கன்வர்ஷன். கணம்டா 8 பிட்ஸ். நமக்கு கூடுதளவு அடிய அடுக்களை பாவிக்கிற கேள்விகள் தான் கூடுதளவுக்கு வரும். அடிய அடுக்களை மாத்திர கேள்விதான் கூடுதலா வரும். ஓகே, அப்ப எப்போதும் முகவரி வீச்சு கேட்டா சைவர்ல ஆரம்பிக்கிறதுல உண்ட குறைஞ்சுதான் வரும். 2 சொன்னா நம்ம பெருகி கொடுக்கணும். நமக்கு 2 இருக்கிறத பெருகி கொடுக்கணும். 12க்கு மேற்பட்டதை அடுக்கா எக்ஸ்போனன்ட் தான் காட்டணுமா? அடுக்காக எக்ஸ்போனன்ட் தான் காட்டுவோம். அடுத்தது 2வது கேள்வி சட்டக எண்ணிக்கை கேட்டு ஃப்ரேம் வந்து அது நாம பௌதிக நினைவு கொள்ளளவு சட்டக அளவால பிரிக்கணும். பௌதிக நினைவு கொள்ளளவை சட்ட அளவால பிரிக்கணும். இது 4GB 512 2 சமன். சட்ட அளவும் பக்க அளவும் சமன். சட்ட அளவும் பக்க அளவும் எப்போதும் சமன். நம்ம இது சட்டக முகவரி வீச்சு இதை நேரடியா நம்ம டிரெக்டா மாத்தலாம். அப்படி கல்குலேஷன் மீனா தேவையில்ல. 2 போட்டா KB ஆயிரும். 9 KB பிரிக்கும் போது 2 13 ஃப்ரேம்ஸ் வரும்.
22ல இருந்து கூட்டிட்டு முறை 9 கழித்து விடலாம். இந்த கால்குலேஷன் நீங்க நேரடியாக செய்யலாம். இதுக்கு 1 மார்க்ஸ் தான் வரும். ஆனா இந்த சமன்பாடுக்கு 1 மார்க்ஸ், இந்த அளவீடுக்கு 1 மார்க்ஸ், விடைக்கு 1 மார்க்ஸ் வரும். சட்ட முகவரி வீச்சு 0 2 -13 வரும். ஓ 2 -1 தானே. பொதுவா நமக்கு 4 சட்டகம் இருந்தா அது சைவடக்கம் 3 போடுவோம். 4 சட்டம் இருந்தா சைவடக்கம் 3 போடுவோம். இப்ப 2 அடுக்கு சட்டங்கள் 2 கிட்டத்தட்ட 8 வச்சு சட்டம் வரி. இப்ப சைவர்ல எண்ணிக்கை போடும்போது சைவர்ல ஆரம்பிக்கிறதுல ஒன்று குறைஞ்சன வரும். நெட்வொர்க் படிச்சிருப்பீங்களே, நெட்வொர்க்ல 256 அட்ரஸ் சைவடக்கம் 255 வீச் ரேஞ்ச். நெட்வொர்க்ல 256 அட்ரஸ் வரும். கிளாஸ் சிக்கு சைவடக்கம் 255 போட்டோம். அது போல எப்போதும் ஐடில என்ன செய்வோம், எப்போதும் ஐடில சி அட்ரஸ் இடும்போது 0ல ஸ்டார்ட் பண்ணணும். பிளஸ் அட்ரஸ் மைனஸ் -1ல வரும். நம்பர் சிஸ்டத்துல படிச்சோம். இதே பேஸ் நம்பர் சிஸ்டத்துல இருந்துச்சு. 0ல ஸ்டார்ட் பண்ணணும். பிளஸ் மைனஸ் -1ல ஸ்டார்ட் ஆகும். அட்ரஸ் -1க்கு வர மாட்டேன். ஓகே, இதுல ஃபைல் மேனேஜ்மெண்ட் பார்ட் உங்களுக்கு அந்த டியூட் நாளைக்கு போடுவாடும். அதனால அந்த பிராக்டிகல் கேள்வியாக காணலாம். லேசான கேள்வி கடும் முள்ளங்கி வச்சிருக்கணும். ஓகே, இப்ப அடுத்தது பி பார்ட் கேள்வி பாருங்க. ஸ்ட்ரக்சர் பி பார்ட். ஸ்ட்ரக்சர் பிக்கு ஏன் மாய நினைவு தேவை? virtual memory ஏன் virtual memory தேவை? நாம குறைந்த பிரதான நினைவகத்தை பாவிக்க முடிதல், குறைந்த லோ பிரதான நினைவக கொள்ளளவை பாவிக்க முடிதல், நினைவக கொள்ளளவை பாவிக்க முடிதல், யூஸ் லோ மெயின் மெமரி கெப்பாசிட்டி, குறைஞ்ச நினைவகத்தை பாவிக்கலும். இல்லாட்டி நமக்கு ரேம் கூடுதலா இப்ப இருக்கிற 4 GB காணா 16 GB மட்டும் போட வேண்டி வரும். குறைந்த பிரதான நினைவக கொள்ளளவை பாவிக்கலாம் மெஷின்ல. அடுத்தது பிரதான நினைவகம் அதிகம் தேவைப்படும். பிரதான நினைவகம் அதிகம் தேவைப்படும். கல்யாணோடு போல அதிகம் தேவைப்படும். சாஃப்ட்வேரினை தொலைப்பட செய்யலாம். இந்த run the more memory needs softwares in machine. பிரதான நினைவகம் அதிகம் தேவைப்படும் சாஃப்ட்வேர் தொலைப்படலாம். இப்ப அந்த கேள்வியும் தான். ஏல ரெண்டாவது நான் பார்த்தது இப்ப சட்டங்கள் எண்ணிக்கை சட்ட முகவரி வீச்சு. இதுல முதலாவது பக்க எண்ணிக்கை பக்க முகவரி வீச்சு, ரெண்டாவது சட்ட எண்ணிக்கை சட்ட முகவரி வீச்சா? சரி, பிரதான நினைவகம் அதிகம் தேவைப்படும் சாஃப்ட்வேரினை தொலைப்பட செய்யலாம். நம்மள பல்நரலாக்கத்தை மேற்கொள்ளலாம். பல்நரலாக்கத்தை மல்டி புரோகிராம் பல்நரலாக்கத்தை மேற்கொள்ளலாம்.
பல்வரலாக்கத்தை மேற்கொள்ளலாம். ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் மூணை தாண்டி கேட்க மாட்டார். 3 தெரிஞ்சிருந்தா போதும். மெயின் virtual memory மெயின் தேவைப்பாடு தான். குறைஞ்ச ரெம் பாவிக்கலாம், இல்லாட்டி ரெம் வந்து அதிகமா தேவைப்படும். எனவே மெஷின் விலை கூடிடும். இருந்து போட இயலா. நம்ம சிஸ்டம் படிச்சோம்ல, நம்ம சிஸ்டம் என்ன சொல்லுது எப்போதும் அது ஐபில ஏன் போடுற, ஐபி அட்ரஸ்ல 0ல இருந்து அட்ரஸ் வரும். 0 நெட்வொர்க் அட்ரஸ் இருக்கிறதால கம்ப்யூட்டருக்கு பண்ண கொடுக்கும். அட்ரஸ் சைவர், ஐபி மோடி இப்போ சைவர்ல ஆரம்பிக்கும். இங்க அப்படி பிரிக்கலையே. இங்க கட்டாயம் சைவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஆகணும். இங்க நெட்வொர்க் அட்ரஸ் ஒன்று இல்லையே. நல்ல நல்ல கேள்விகள். வெரி குட். பல்வரலாக்கத்தை மேற்கொள்ளலாம். அப்படி சிந்திக்கணும் நிறைய. பிரதான நினைவு அதிகம் தேவைப்படும் சாஃப்ட்வேரை தொழிற்பட செய்யலாம். குறைந்த பிரதான நினைவு கொள்ளளவை பாவிக்க முடிதல். இதோட மெயின் விடையா எடுப்போம். எழுதிக்கொள்ளும் பி பார்ட். ஸ்ட்ரக்சர்ல பி பார்ட்டுக்குரிய விடைய என்ன வரும்? குறைந்த பிரதான கொள்ளளவை பாவிக்க முடிதல். பிரதான அதிகம் தேவைப்படும் சாஃப்ட்வேரை தொழிற்பட செய்யலாம். பல்வரலாக்கத்தை மேற்கொள்ளலாம். மல்டி ப்ரோக்ராம். இது மெயின் ஆன்சர் எடுக்கும். சில சப் ஆன்சர் இருக்கு, அதை பார்க்கணும். அடுத்த கேள்வி நான் பார்த்துட்டோம். இதுக்கு திரும்ப ஒருக்கா பார்க்கலாம். சி பார்ட்ல ஏ அத கேட்டீங்களா? சி பார்ட்ல ஏ வந்து 8 பிட் தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. சி பார்ட்ல ஏ இருக்குதானே, 8 பிட் கன்ஃபார்ம் இல்லை. எத்தனை பிட்டும் இருக்கலாம். பக்கத்து சட்டத்துக்கு முன்னுக்கு எத்தனை பிட்டும் இருக்கலாம், பின்னுக்கு எத்தனை பிட்டும் இருக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அது பக்கத்துல சட்டத்துல எண்ணிக்கையை பொறுத்து வேறுபடும். ஆனா பின்னுக்கு பார்ப்போம். சரியா? சி பார்ட் பாருங்க. சரி, 6 பிட் தான் 6 பிட் தான் வரும். மிச்ச வளன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் போகும். ஆனா பீக்கர்ல எல்லாம் 8 பிட் தந்துரி. 8 பிட் தந்தா பக்கத்துக்கு 8 பிட் தான் பாவிக்கணும். இந்த சட்டத்துக்கு 6 பிட் தான் பாவிக்கணுமா? சட்டத்துக்கு 6 பிட் தான் பாவிக்கணும். சரியான? சீக்கலில விடைய நம்ம எப்படி எழுதணும்? தெளிவா எழுதிக்கணும். விடலுறதுல ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கு. ஸ்ட்ரக்சர்ல சின்ன பிள்ளை விட்டாலும் விட உங்களுக்கு மார்க்ஸ் தர மாட்டாரு. சீல ஏ வந்து கேட்டிருக்க முதலாவது சட்டக முகவரி, சட்டகாண்டு மட்டும் எழுதிப்படும் முகவரி எழுத மாட்டீங்கன்னா மார்க்ஸ் தராம விடுவார். அப்படியே நாங்கள் தானே இதில் வளர்த்திருக்கிறார்கள். சட்டக எழுதினாலும் தந்திக்கிட்டு அப்படி பார்த்தலாம். சட்டக முகவரி, அப்புறம் பேச்சு இடப்பேச்சு முகவரி எழுதினாலும் புல பிடிப்பான். சிட்டியா பார்த்து தெளிவா கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ல தெளிவா எழுதிடணுமா? பேலன்ஸ் பிட் அவ்வளவும் வரும்ல. அது மாதிரி பிலையும் பக்க முகவரி, பக்கத்துக்குரியது 8 பிட் 0101 1111. பேச்சு பாஸ்வேர்ட், பழைய பாஸ்வேர்டுகள் உண்டு. 2468 செட்டியா பார்த்துட்டு 2468 0101. சாரி, நீங்க சரியா பார்த்துள்ளீங்க. நான் தவறு விடலாம். அதுக்கப்புறம் 0011 பேலன்ஸ் சவாறு இல்லை. பேச்சு அடிக்கும். சரியா பார்த்து எழுதி கொள்ளுங்க. நீங்க பை மிஸ்டேக் விடலாம், நான் விடலாம். இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் 6 பிட் இல்ல. ஆக முதல் இருக்கிறது பாக்ஸ்ல, முதல் இருக்கிறது பக்கம் அல்லது சட்டகம், பின்னுக்கு இருக்கிறது
பின்னிக்கிற பேலன்ஸ் ஆவலோ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். பேலன்ஸ் ஆவலோ எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபுல் அட்ரஸ்ல முன்னுக்கு பக்கம் வந்தா பின்னுக்கு வர எல்லாம் டிஸ்பிளேஸ்மெண்ட், முன்னுக்கு சட்டம் வந்தா பின்னுக்கு வர எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஓகே, இப்ப நம்ம பக்க அட்டவணையை பார்க்க போறோம். கட்டு இம்போர்ட்டர்னால் கேள்விக்கு வர பக்க அட்டவணை பேஜ் டேபிள். பக்க அட்டவணையை பார்க்க போறோம். பேஜ் டேபிள் எல்லாம் கவனிச்சுக்கணும். பக்க அட்டவணை இதான் உங்களுக்கு விளங்குறதுல கவனிச்சுக்கணும். பக்க அட்டவணை வந்து பக்க அட்டவணை மேலன்னு கேட்டா எந்த பக்கத்துக்கு பேஜுக்கு எந்த பக்கத்துக்கு எந்த சட்டகம், எந்த பக்கத்துக்கு வாட் பேஜுக்கு வாட் ஃப்ரேம் மாற்றீடு செய்யப்படும், ஸ்வப்ட் மாற்றீடு செய்யப்படும் என்பதை தீர்மானிக்கும். எந்த பக்கத்துக்கு எந்த சட்டம் மாற்றீடு செய்யப்படுங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு பேஜ் டேபிள் எக்ஸாமுக்கு தரணும். எக்ஸாம் வச்சு தான் படிக்கும். அறிவோட எக்ஸாமுக்கு செய்யற அப்படின்னா படிப்போம். எந்த பக்கத்துக்கு எந்த சட்டம் வருது, ஃபுல் அட்ரஸ் வரனால டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறவே மாறாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறவே மாறாது. ஆனா எந்த பக்கத்துக்கு எந்த சட்டம் செட் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது பேஜ் டேபிள் தான் தீர்மானிக்கும். பக்க அட்டவணை எந்த பக்கத்துக்கு எந்த சட்டகம் மாற்றீடு செய்யப்படும் என்பதை பேஜ் டேபிள் தீர்மானிக்கும். எந்த பக்கத்துக்கு எந்த சட்டகம் மாற்றீடு செய்யப்படும் என்பதை எந்த பக்கத்துக்கு எந்த சட்டம் மாற்றீடு செய்யப்படும் என்பதை தீர்மானிக்கிறாரு பக்க அட்டவணை. எந்த பக்கத்துக்கு எந்த சட்டம் மாற்றீடு செய்யப்படும் என்பதை பக்க அட்டவணை தீர்மானிக்கும். பக்க எண்ணிக்கைக்கு பக்க அட்டவணை உருவாகும். பக்க எண்ணிக்கை தான் நம்பர் ஆஃப் பேஜ் தான் பக்க அட்டவணை ரோவாயிருக்கும், ரோ ஆகும். பக்க எண்ணிக்கை தான் பக்க அட்டவணை ரோவா இருக்குமா? பக்க அட்டவணை எண்ணிக்கை தான் பக்கத்துல எண்ணிக்கை தான் பக்க அட்டவணை ரோன்னு சொன்னா நிறைய இருக்கு. உங்களுக்கு பேரளவிலான நினைவகம் தெரியும். பேரளவிலான நினைவகம் இப்ப 0 1 2 3 4 என்று வச்சு இப்படி இருக்கின்ற இதன் பக்கம் 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 எழுதுறதுல பக்கம் முகவரி போடுங்க. பக்க முகவரி உள்ளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்ரஸும் இருக்கும். பக்க முகவரி பக்க முகவரி இருக்கும். இது பேரளவிலான நினைவகம். இதுல பக்க முகவரி இருக்கும். இது பௌதிக முகவரி. உதாரணத்துக்கு எடுப்போம். சட்டக முகவரி 01 2 எடுப்போம். சட்டக முகவரி சில எப்போதும் பக்க எண்ணிக்கை சட்ட எண்ணிக்கை விட கூடுதல் இருக்கிறது. காரணம் என்ன? எப்போதும் பக்க எண்ணிக்கை
சட்ட எண்ணிக்கை விட கூடுதலா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? எப்போதும் பக்க எண்ணிக்கை சட்டத்தின் எண்ணிக்கை விட கூடுதலா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். எப்போதும் பக்க எண்ணிக்கை சட்ட எண்ணிக்கை விட கூடுதலா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல நம்பர் ஆஃப் பேஜ் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரேமோட எப்போதும் ஆல்வேஸ் வந்து அதிகமா இருக்கு. எப்போதும் அதிகமாகிறதுக்குரிய காரணம் என்ன? என்ன காரணம்? முக்கியம் யோசிக்கணும். என்ன காரணம்? கொள்ளளவு கூட. எப்போதும் மாய நினைவத்துல கொள்ளளவு கூட. எப்போதும் மாய நினைவத்துல கொள்ளளவு அதிகமா இருக்கும். எப்போதும் மாய நினைவத்துல கொள்ளளவு அதிகமா இருக்கும். அதான் ரீசன். அப்ப என்ன நடக்குன்னு சொன்னா இங்க எத்தனை பக்கம் இருக்கு? எத்தனை பக்கம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க 5 பக்கம். என்ன நடக்கும்? இதுல 5 பக்கம், இதுல 3 சட்டகம். இப்ப 5 3 பக்கம் போதும் 3 சட்டகத்துக்கு. 2 வீணடிக்கப்படும், தேவையில்லை. அப்ப இங்க தெரிவு செய்யணும். 3 சட்ட 5 பக்கம் இருக்கு, 3 சட்டகம் இருக்கு. அப்ப 3 சட்டகத்துக்கு 3 பக்கம் போதுமானது. 3 சட்டகத்துக்கு 3 ஃப்ரேமுக்கு 3 பேஜ் போதுமானது. 3 பக்கம் போதுமானது. இங்க யார செலக்ட் பண்றதுலாம் பெரிய தேவை. யார செலக்ட் பண்றதுல வார தேவையைத்தான் இந்த கேள்வியை பொறுத்த மட்டும் மோர் ஸ்டோரேஜ் இல்ல. ஏன் பக்கம் சட்டத்துல பக்கம் கூடுதலா வைக்கணும்னா பக்கத்துல கொள்ளளவு கூட. பக்கத்துல கொள்ளளவு கூட. இப்ப என்ன நடக்கும்டா? இப்ப 5 பக்கம் 3 சட்டம்டா 3 பக்கம் போதும் 3 சட்டத்துக்கு. 3 சட்டத்துக்கு 3 பக்கம் போதுமானது. எனவே ரெண்டமா செலக்ட் பண்ணும். இதான் பேஜ் டேபிள் கிரியேட் பண்ண போகும். ரெண்டமா செலக்ட் பண்ணும். 3வது பக்கம் 2வது சட்டகத்தை, முதலாவது பக்கம் 1வது சட்டகத்தை எடுப்போம். 2வது 4வது பக்கம் 0வது சட்டகத்தை எடுக்கணும். வைப்போம். ரெண்டமா செலக்ட் பண்ணுமா? ரெண்டமா செலக்ட் பண்ணும். செலக்ஷனை ரெண்டமா ஏற்படுத்தும். மேலும் மாற்றாக பண்ணா போதும். அத நம்ம பக்க அட்டவணையில கிரியேட் பண்ண போறோம். பக்க அட்டவணையில கிரியேட் பண்ண போறோம். பக்க அட்டவணை பேஜ் டேபிள் வந்து பக்கத்தை பொறுத்தும் வரும். 4 பக்கம் இருக்கிறதுனால நமக்கு முதலாவது பக்க முகவரி இருக்கும். இட்டிரியும் பக்கம் சட்டகம் உண்டு இல்லை பிட். பக்கம் சட்டகம் உண்டு இல்லை பிட் இருக்கும். பக்கம் சட்டகம் உண்டு இல்லை பிட் இருக்கும். இப்ப
பக்கம் வந்து அட்ரஸ போடுங்க 0 1 2 3 4 இருக்கும். இப்ப இந்த இது பாருங்க OS வந்து ரெண்டமா செலக்ட் பண்ணும். அதுக்கு தான் நமக்கு ஒன்று இதை தந்துட்டு பக்காட்டவணை தருவா இல்ல பக்காட்டவணை தந்துட்டு இதை தருவார். இதை சார்ந்த கேள்வி கேட்பார். பக்கம் வந்து 0 அந்த 0க்கு சட்டகம் இல்ல செலக்ட் ஆகல. சட்டகம் வந்து எம்டியா இருக்காது இல்ல அந்த பக்கத்துக்கு சட்டகம் இல்ல 0 பக்கத்துக்கு சட்டகம் இல்ல. 3 சட்டகத்துக்கு 3 பக்கம் இருக்கும். ஆனா ரெண்டு பக்கத்துக்கு சட்டகம் இல்லாம இருக்கும். இது அப்படி டேஸா இருந்தா 0 போடும். உண்டு இல்லை பிட்ல வந்து இல்லை இணைப்பு இல்லை. 0க்கு டேஸ் இணைப்பு இல்லைன்னு வரும். முதலாவது சேம் சமனானதும் செலக்ட் பண்ணப்படலாம். வித்தியாசமா முதலாவது பக்கத்துக்கு முதலாவது சட்டம் சமனானதும் வரலாம் வித்தியாசம் வரலாம். ரெண்டாவது பக்கத்துக்கு இல்ல 0 இருந்தா உண்டா செலக்ட் பண்ண போட்டா உண்டு. மூணாவதுக்கு ரெண்டாவது சட்டகம் இறுக்கி உண்டு. நாலாவதுக்கு 0வது சட்டகம் இறுக்கி உண்டு. இல்லன்னு சொன்னா உண்டு எஸ் நோ பிட்ல உண்டு இல்லை பிட்ல இல்லன்னு சொன்னா 0 போவோம். செலக்ட் பண்ணலன்னு சொன்னா செலக்ட் பண்ணா உண்டு போடுவோம். இந்த பக்கத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஃப்ரேம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கும். பக்க அட்டவணை தான் அதிகமா கேள்விக்கு தருவார். நம்ம கேள்வி கேட்கறது பக்க அட்டவணை தான் அதிகபட்சம் கேள்விக்கு வரும். பக்க அட்டவணை தான் அதிகபட்சம் கேள்விக்கு வரும். சரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல ஃபுல் தியரி இருக்குது. இதுல இதை வச்சு நம்ம கேள்வி நிறைய செய்வோம். பரவலில் பணி செயல்முறையின் மாய நினைவு முறைமையில் பணி செயல்முறை ஒன்றின் மாய நினைவு முறைமையில் பக்க அட்டவணை பேஜ் டேபிள் கொண்டிருப்பது பணி செயல்முறை ஒன்றின் மாய நினைவக முறைமையில் பக்க அட்டவணை கொண்டிருப்பது பக்கத்துக்கான முகவரி எஸ் சட்ட முகவரி இருக்கும். பேஜ் டேபிள பத்தி தெரிஞ்சிருக்கணும். பக்க அளவு பேஜ் சைஸ் வந்து இருக்க மாட்டோம். பக்க அளவு இருக்க மாட்டோம். பேஜ் டேபிள்ல உள்ளது இல்லை பிட் இருக்கும். எஸ் நோ பிட் இருக்கும். எனவே ஏபிடி ஆகிய 5 வரும். பக்கத்துக்கான முகவரி சட்ட முகவரி பக்க அளவு உள்ளது இல்லை பிட் எஸ் நோ பிட் இருக்கும். எனவே 6வது 5வது வரும். இப்ப ஸ்ட்ரக்சர்ல இதை பாருங்க. டி கேள்வி பணி செயல்முறைமையான கணினியில் ஓடும் ஒவ்வொரு முறைவழிக்கும் பக்க அட்டவணை பெயரிடப்பட்ட ஒரு தரவு கட்டமைப்பை பேணுகிறது. அது தரவு கட்டமைப்பு எதற்கு பயன்படுத்துகிறது? என்னதுக்கு நம்ம பேஜ் டேபிள பாவிக்கும்? என்னதுக்காக பேஜ் டேபிள பாவிக்கும்? எந்த பக்கத்துக்கு எந்த சட்டகம் எந்த பக்கத்துல எந்த சட்டகம் மாற்றீடு செய்யப்படுங்கிற தரவை பெற்றுக்கொள்றதுதான் பாவிப்போமா? டிபார்ட்டுக்கு எழுதி கொள்ளுங்க. டிபார்ட்டுக்கு
டி பாட்டுக்கு எழுதுங்க. டி கேள்விக்கு எந்த பக்கம் வாட் பேஜ், எந்த பக்கம் எந்த சட்டத்துக்கு ஃப்ரேம் மாற்றீடு செய்யப்படும் என்ற தகவலை பெறக்கூடியதாகவும், எந்த பக்கம் எந்த சட்டத்துக்கு மாற்றீடு செய்யப்படும் என்ற தகவலை பெறக்கூடியதாகவும், எந்த சட்டம் எந்த பக்கத்துக்கு மாற்றீடு செய்யப்படும் என்ற தகவலை பெறக்கூடியதாகவும், உண்டு இல்லை பீட் அடிப்படையில் பக்கத்துக்கு சட்டகம் தெரிவு செய்யப்பட்டுள்ள என்ற தகவலையும் பெற முடியும். திரும்ப கவனிங்க. எந்த பக்கம் எந்த சட்டத்துக்கு மாற்றீடு செய்யப்படும் என்ற தகவலையும், உண்டு இல்லை பீட் அடிப்படையில் பக்கம் சட்டத்துக்கு இணைக்கப்பட்டுள்ளதா என்ற தகவலையும் பெற முடியும். உண்டு இல்லை பீட் அடிப்படையில் பக்கம் சட்டத்துக்கு இணைக்கப்பட்டுள்ள என்ற தகவலையும் பெற முடியும். டி கேள்விக்குரிய விடலையும் ஈக்குவலியே பாருங்க. ஒரு கணி முறைமையில் பௌதிக நினைவகம் மற்றும் மாய நினைவகம் என்பன பாவிக்கப்படுகிறது. பௌதிக நினைவகத்தில் இடப்பற்றாக்குறை காணப்படும் போது மாய நினைவகம் பாவிக்கப்படுகிறது. அது தொடர்பான பக்க அட்டவணை காட்டப்பட்டுள்ளது. பக்க அட்டவணைக்கு MMU உபகரணம் மிக அவசியமாகும். அதற்கான காரணத்தை குறிப்பிடுக. ஏன் MMU தேவைப்படும்? பக்க அட்டவணைக்கு MMU உபகரணம் அவசியமாகும். அதற்கான காரணத்தை குறிப்பிடுக. MMU வந்து சின்ன சேஞ்ச் பண்ணணும். MMEக்கு பக்க அட்டவணை அவசியமா? MMEக்கு பக்க அட்டவணை அவசியம். ரெண்டை ஏற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. பக்க அட்டவணைக்கு MMU உபகரணம், மொழிபெயர்ப்புல பிரச்சனை. பக்க அட்டவணைக்கு MMU உபகரணம் வேற. நம்ம ரீசனை சின்ன சின்ன என்னென்ன பக்க அட்டவணை அடிப்படையில தான் MMU வந்து பௌதிக முகவரியையும் மாய முகவரியையும் இணைக்கும். ஒழுங்க MMU உபகரணமானது ஈல உண்டுக்கா. MMU உபகரணமானது பக்க அட்டவணை அடிப்படையில் பௌதிக முகவரியையும் பௌதிக நினைவு முகவரியையும் பிசிக்கல் மெமரி அட்ரஸையும் பௌதிக நினைவக முகவரியையும் மற்றும்
பேரளவிலான நினைவு முகவரியையும் பெற்று பேரளவிலான நினைவு முகவரியை virtual memory address பெற்று இரண்டையும் படமிடும் மேப்பிங் இரண்டையும் படமிடும் மேப்பிங் இரண்டையும் படமிடும் மேப்பிங் செய்யும். பாருங்க, இரண்டாம் கேள்வி, மூணாவது சட்டத்தில் உள்ள பிரயோகம் மா இணைவத்தி எந்த பக்கத்தில் வைக்கப்படும்? மூணாவது சட்டத்தில் உள்ள பிரயோகம் மா இணைவத்தி எந்த பக்கத்தில் வைக்கப்படும்? மூணாவது சட்டத்தில் உள்ள மூணாவது சட்டம் என்னோட கவனிச்சுக்கணும். இங்க டேஸ் போடையில சைவர் சைவர் வந்து 00 இருக்கும்னு சொன்னா அர்த்தம் ஒன்றும் இல்லைண்டு. குறிப்பிட்ட பக்கத்துக்கு இப்ப 4வது பக்கம் இது பைனரில வடிவில் இருக்கியா? பைனரி வடிவில் இரு. நம்ம மாத்தி பார்க்கணும். 4வது பக்கம் இது 4வது பக்கம் ஒன்றும் இல்லை. 0 பார்த்துக்கொள்ளணும். இது 0 இல்லையா? ஒன்றும் இல்லைன்ற அர்த்தம். அப்படின்னு சொல்லலாம். பக்க அட்டவணையை உருவாக்குவதன் மூலம் MMU அதனை அடையாளமிடும். எழுதலாம் எழுதலாம். அந்த மீனிங் வந்த சரி சரி. பக்க அட்டவணையை உருவாக்குவதன் மூலம் MMU அதை அடையாளம் என்னது அடையாளம் சொல்லணுமே. பௌதிக முகவரியும் மாய முகவரி அடையாளம்ங்கிறது கடும் முக்கியம். அந்த கீவேர்ட் வரணும். MMU வந்து பௌதிக முகவரியும் மாய முகவரி அடையாளம்ங்கிறது கட்டாயம் வரணும். இந்த பக்க அட்டவணை உருவாக்குவதன் மூலம் MMU பௌதிக முகவரியும் பிசிக்கல் மெமரியையும் மாய முகவரியையும் அடையாளமிடும் மேப்பிங் செய்யுங்கிறது கட்டாயம் வரணுமா. இங்க பாருங்க, இதை பாருங்க. இந்த 100க்கு 00 வந்து 0 வந்தா அவர் பேஸ்ட் அவர் செட் ஆகல. இங்க ஒன்றும் இல்லாததுக்கு நான் டேஸ்ன்னு போட இயலாது 0 தான் போடுவேன். இது அடுத்தது நினைக்கிறது ஓகே. இது 2வது பக்கத்துக்கு பைனரி வடிவுப்படி 2வது பக்கத்துக்கு 0வது சட்டம் இன்னைக்கு 1 வந்தா இந்த 1 இந்த 0 வந்து 0 வந்தா ஆல் எம்டி. வேறுக்கு 4வது பக்கத்துக்கு ஒன்றும் இல்லை. 4வது பக்கம் கல்யாணம் முடிக்கல. 4வது பக்கம் கல்யாணம் முடிக்கல. அதே போல இங்க எத்தனாவது 2 4 6வது பக்கமும் கல்யாணம் முடிக்கல. ஏன் 0. இப்ப 1வது பக்கம் 2வது சட்டத்தை கல்யாணம் முடிச்சீங்க. 2வது பக்கம் 0வது சட்டத்தை கல்யாணம் முடிச்சீங்க. 3வது பக்கம் 3வது சட்டத்தை கல்யாணம் முடிச்சுக்கார். 4வது பக்கம் அவருக்கு கல்யாணம் முடிக்கல. 5வது பக்கம் 2வது சட்டத்தை கல்யாணம் முடிச்சுக்கார். 6வது பக்கம் கல்யாணம் முடிக்கல. இந்த பக்க அட்டவணை வச்சுதான் MMU அட்ரஸ உருவாக்கும். 3வது சட்டத்தில் பிரயோகம் மாநிலத்தில் எந்த பக்கத்தில் வைக்கப்படும் கேட்டா பக்க அட்டவணை அடிப்படையில் வரணும். 3வது சட்டம்ல இந்த 3வது சட்டம் எங்க வைக்கப்படும்? 3வது சட்டம் வந்து 3வது பக்கத்துல வைக்கப்படும். 011 வைக்கப்படும். சரி, அல்லது 3 போடலாம். 3வது சட்டத்தில் உள்ள பிரயோகம் எங்க வைக்கப்படும்? 011 அல்லது 3வது பக்கத்துல வைக்கப்படும். மூணாவது சட்டம் 3வது பக்கத்துல வைக்கப்படும். ஏன் பக்க அட்டவணை அப்படித்தான் செல்லுது. பக்க அட்டவணை வச்சுதான் முடிவெடுக்கணும். மூணாவது சட்டம் பிரயோகம் மாநிலத்தில் எந்த பக்கத்துல வைக்கப்படும்னா 3வது சட்டம் 3வது பக்கத்தோட கல்யாணம் முடிச்சுக்கிறதால 3வது பேஜ் தான் வரும்.
ஒன்று டெசிமல்ல செல்லலாம் அல்லது பைனரில செல்லலாம். இல்ல டெசிமல்லையும் கொடுக்கலாம், பைனரிலையும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. டெசிமல்லையும் கொடுக்கலாம், பைனரிலையும் கொடுக்கலாம். ரெண்டாவது சட்டம் வந்து ரெண்டாவது சட்டம் வந்து 5வது பக்கத்துல. ரெண்டாவது சட்டம் ரெண்டாவது சட்டம் 5வது பக்கத்துல. ஓகே, இப்ப ரெண்டாவது பக்கத்தில் உள்ள எக்ஸ் எனும் பிரயோகம், ரெண்டாவது பக்கத்தில் உள்ள எக்ஸ் எனும் பிரயோகம் என்ன இடப்பெயர்ச்சியில் காணப்படுகிறது. ரெண்டாவது பக்கத்தில் உள்ள எக்ஸ் எனும் பிரயோகம் என்ன இடப்பெயர்ச்சியில் காணப்படுது. அதன் பௌதிக நினைவு முகவரி அது. இப்ப ரெண்டாவது பக்கத்துக்கு எது பொருந்தும்? ரெண்டாவது பக்கத்துக்கு 0வது சட்டம் வரும். எனவே முன்னுக்கு பௌதிக நினைவு முகவரிண்டா 0 இதை சேர்த்தலினா சரி, நமக்கு அது பார விட்ட பொறுத்தழுகிறான் முடியுது. என்ன வரும்? 0 0 0 1 0 1 1 0 1 வரும். முன்னுக்கு சட்டமும் பின்னுக்கு பக்கமும் வரும். பின்னுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். முன்னுக்கு சட்டமும் பின்னுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும். அடுத்தது இங்க வந்து பக்கம் ரெண்டாவது பக்கம்டா 0 1 0 1 0 1 1 0 1 வரும். முன்னுக்கு பக்கமும் பின்னுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல பிட் எல்லாம் பார்த்து நிக்க போறா, எது செட் ஆகுதோ ரெண்டாவது பக்கத்தில் உள்ளதான வந்திருக்கு. ரெண்டாவது பக்கத்தில் இருக்கிறதுக்கு எது பிரேம்? 5வதுல 0வது சட்டம் தானே. ரெண்டாவது பக்கத்தில் உள்ள எக்ஸ் எனும் பிரயோகம். ரெண்டாவது பக்கம் வந்தா நம்ம என்ன வரணும் பாருங்க, இதுதான் ரெண்டாவது பக்கம். ரெண்டாவது பக்கத்துக்கு எது செட் ஆகுது? 0 0 சட்டம் 1 இருந்தா ஓகே, அதான் இந்த விட வரும். அப்ப ரெண்டாவது பக்கத்துல எக்ஸ்டர்னல் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கும். அதோட ஃப்ரேம் வந்து 0 0 0. இதுல நம்ம மாய நினைவு முகவரியில் எடுப்போம். இதுக்குரிய பக்க முகவரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் சமன் அறியும். சரி, இதை எழுதி கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல இந்த கேள்வி திரும்ப பார்த்துட்டு நம்ம தொடருவோம். ஓகே, முடிக்கணும்.